மலிவான விலை. அதை விட இங்க மலிவா இருக்கும். பூக்கள் பூக்கள் பூத்தொட்டிகள் எல்லாரும் விற்பனைக்கு. வாங்க. ஏற்கனவே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல பொருள் வாங்கணும்னா கொஞ்சம் நேரம் இருக்கும் இல்லைனா? பூவெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பார். இருக்கிறதுலயே சூரியகாந்தி பூ தான் ரொம்ப அழகா இருக்கு. தொட்டி என்ன விலைன்னு சொல்றீங்களா? இது 60 ரூபா சார். என்னப்பா இந்த பூவை வாங்க போறீங்களா? இதுதான் சீக்கிரம் வாடி போயிடுதே. இது வேண்டாப்பா. அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் பேசாம இரு. கடைசியா என்ன விலைன்னா கொடுப்பீங்க? 50 ரூபா சார். சரி, நான் இந்த தொட்டி எடுத்துக்கிறேன். ஹே, என்னாச்சு? அதுக்குள்ள இந்த பூ வாடி போயிடுச்சு. நீ இங்கே இருலீனா, நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். ரோஜா வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஆகாதுல. இந்த மீன்ல ரொம்ப அழகா இருக்கே. ஒரு மீன் வெளியே விழுந்துருச்சு பாருங்க. எங்கம்மா? இதோ இங்க துடிச்சிட்டு இருக்கு பாருங்க. அத நான் தாமா இங்க தூக்கி போட்டேன். அதுக்கு ஒத்த கண்ணு தான் இருக்கு, அதனாலதான் தூக்கி போட்டேன். லீனா, டைம் ஆச்சு, வா வீட்டுக்கு போலாம். அப்பா, அந்த ஒத்தக்கண்ணு மீன் சாக போகுது. நான் அதை வாங்கிக்கிறேனே. இந்த ஒத்தக்கண்ணு மீனை வச்சு நீ என்ன பண்ண போற? ஒழுங்கா வீட்டுக்கு வா. அது நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அது கண்ணை சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும்பா. நான் அதை பத்திரமா பாத்துக்கிறேன்ப்பா. நான் சொன்ன நீ கேட்கவே மாட்டேன். ஏதாவது ஒண்ணு பண்ணு. எனக்கு இந்த கோல்டன் ஃபிஷ் வேணும். தண்ணியில போட்டு கொடுங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். வேண்டாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இது செத்து போயிடும். வேற ஏதாவது நல்லதா வாங்கிட்டு போ. வேண்டாம், எனக்கு இது ஒண்ணுதான் வேணும். இப்போது வீட்டுக்கு போலாமா? கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா டார்லிங்? உன் பொண்ணு எவ்வளவு சொல்லி கேட்காம ஒரு ஒத்தக்கண்ண மீனை வாங்கிட்டு வந்திருக்கா. எப்படியும் நீங்க நல்லதா வாங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல. அதனாலதான் நான் சூரியகாந்தி பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க இத? ஜாஸ்தி ஒண்ணும் இல்ல, வெறும் 50 ரூபா தான். மோசம் போயிட்டீங்களே. நான் இத வெறும் 20 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். அப்ப நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றியா டார்லிங்? பின்ன அம்மா, நம்ம வீட்ல மீன் தொட்டி இருக்கா? மீன் தொட்டியா? அது எதுக்கு இப்போ? நான் வாங்கிட்டு வந்த கோல்டன் ஃபிஷ் போடுறதுக்கு. உங்க அப்பா மாதிரியே நீ ஒரு எதுக்காக இந்த அசிங்கமான மீனை வாங்கிட்டு வந்த? அது உயிருக்காக போராடிட்டு இருந்தது. நான் அதை கொண்டு வந்தேன். ஏதாவது ஒரு பாத்திரத்துல போட்டு வை. முதல்ல இங்க இருந்து போ. இது சாப்பிட்டேன்னா உன்னை கொன்னுடுவே ஜீபும்பாய். என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. தேவையில்லாம உன் மூஞ்ச கிட்ட காட்டி அதை பயமுறுத்தாத. இந்த ஒத்தக்கண் மீன் நான் எதுக்கு சாப்பிட போறேன்? நான் ஐஸ்கிரீம் தானே சாப்பிடுவேன். எனக்கு தெரியும் நீ சாப்பிட மாட்டேன்னு. ஏன் அது ஒத்தக்கண்ணு எல்லாரும் கூப்பிடுறீங்க? எனக்கு அது பிடிக்கவே இல்ல. அது கண்ணுல எப்படி அடிபட்டது? உணவுக்காக சண்டை போடுறப்ப இன்னொரு மீன் அது கண்ணை தாக்கி இருக்கும், அதனால அடிபட்டு இருக்கும். ஆனா மீன் கடைக்காரன் இது சாகட்டோன்னு தண்ணில இருந்து எடுத்து வெளியில போட்டுட்டான் தெரியுமா? இத வச்சு நீ என்ன பண்ண போற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்ணு தெரியாதவங்க எவ்வளவு பேர் உயிர் வாழுறாங்க. அது மாதிரி இதுவும் இருக்கட்டும். நான் தண்ணி மாத்திட்டு வரேன். லீனா, இதுக்கு என்ன உடம்பு சரியில்லையா? இப்ப பரவாயில்ல மேரி. அது வீட்டுக்கு வரும்போது எங்கேயுமே போகாம இருந்தது. இப்ப கொஞ்சம் நீச்சல் அடிக்குது. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். இந்த பவுல் ரொம்ப சின்னதா இருக்கு. நான் போய் பெரிய பவுல் வாங்கிட்டு வரேன். சரி, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்க லீனா? நீ வைக்கிறதா இல்ல நான் வைக்கட்டுமா? நான் வைக்கிறேன். அது பேரு இனிமே மினி. ஒரு நிமிஷம், நான் போய் தண்ணி மாத்திட்டு வரேன். லீனா, மினிக்காக தொட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் 8 தடவை தண்ணி மாத்துறதால அது செத்து போயிடுச்சு. என்னது 8 தடவையா? அது காடிப்பட்டு இருந்ததுன்னு இத்தனை வாட்டி சுத்தம் பண்ண. சரி வாங்க, அத நம்ம மண்ணுல புதைச்சிடலாம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி செத்தது நான் கண்டுபிடிக்கிறேன். இதுல அமைதியா தூங்குன. லீனா, அந்த மீன் குட்டியை யார் கொன்னாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது யாருன்னு சீக்கிரம் சொல்லு. அது செத்ததுக்கு நீ ஒருத்தி தான் காரணம். யாரு? லீனாவா? மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் மீன் தொட்டில தண்ணிய மாத்தணும். ஆனா நீ 8 தடவை மாத்திருக்க. அதனால சுவாசிக்க முடியாம மூச்சு திணறி அது செத்து போயிடுச்சு லீனா. நான் தான் அதை கொண்டுட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான். இது உண்மையா இருக்காது.
பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிட்டியே. நான் இது எல்லாத்தையும் புக்ல படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, அழாத லீனா. எல்லாம் உன்னோட பொறுப்பு இல்லாத தனம் தான். அது செத்ததை என்னால நம்பவே முடியல. அது எப்படி செத்ததுன்னு நான் பார்க்க போறேன். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபம்பா கண்ணே பத வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணு. நீ எப்படி இறந்து போனன்னு என்கிட்ட சொல்ல. நீ என்ன சொல்றன்னு என் காதுல விழல. கொஞ்சம் சத்தமா சொல்ல. இந்த விஷயத்த லீனா கிட்ட சொல்றேன். மின்னி என்ன தெரியுமா சொல்லுச்சு? அத்தனை தடவை நீ தண்ணி மாத்தினதுனாலதான் அது இவ்வளவு நாள் உயிரோட இருந்துச்சான். நிஜமாவே இது அப்படிதான் சொல்லிச்சா? நீ சரியாதான் பண்ணிருக்க லீனா. மினி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். உன் ஞாபகமாவே இருப்பேன்.